ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னையில் நாளை தென் மாநில முதல்வர்கள் மாநாடு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. ஓகே, ஸோ அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸோட ஒரு சிஎம் சமிட், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நாளைக்கு நடக்குது. ஆகஸ்ட் 20 கோவளம், சென்னை பக்கத்தில் இருக்குது இல்லையா, அங்கே நடக்குது. ஸோ இதுக்கு அமித்ஷா வந்து தலைமை தாங்குறாரு. இதுக்கு கிட்டத்தட்ட 5 மாநில முதல்வர்கள், தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா, அப்புறம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட முதல்வர்கள் ப்ளஸ் அந்த பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் பிரதிநிதிகளாக யார் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், சரிங்களா? ஸோ அவங்க தான் கலந்துப்பாங்க. ஸோ இதில் லைக் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லைக் சதர்ன் ஸ்டேட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டனிலிருந்து மீட்கப்பட்ட திருமங்கை ஆழ்வார் சிலையை பார்வையிட்டார் முதல்மந்திரி. ஸோ அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் அந்த கோவிலில் 1957 முதல் 67 வரையிலான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சிலைகள் வந்து திருடப்பட்டிருக்கு, சரிங்களா? அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலையும், 3 உலோக சிலைகளான காளி, கங்கரநாதர், கிருஷ்ணர், விஷ்ணு, ஸ்ரீதேவி. ஓகே, ஸோ மொத்தம் 4 சிலை வந்து அப்போது அந்த 10 வருஷத்துக்குள்ளே திருடப்பட்டிருக்கு. அது எங்கெங்கேயோ கை மாறி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து இப்போ இருக்குது. அதாவது பிரிட்டனில் ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்குது. அடுத்து ஒன்று வந்து யுஎஸோட ஒரு ஒரு மியூசியத்தில் இருக்குது. இன்னொன்று ஃப்ளோரிடா, யூஎஸ்லேயே ஃப்ளோரிடாவில். ஸோ மொத்தம் 3 இடத்துல, யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில், அப்புறம் ஃப்ளோரிடாவில், அப்புறம் டெக்ஸாஸில். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல 3 மியூசியமில் 3 சிலைகள் இருக்குது. இன்னொரு அந்த திருமங்கை ஆழ்வார் சிலை வந்து பிரிட்டனில் இருக்குது. ஸோ இதை வந்து 2020ஆம் ஆண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணி இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த திருமங்கை ஆழ்வார் சிலை எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம், சரிங்களா? இதை கூட நம்ம கேட்கலாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவின் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள ஆசிய கலை அருங்காட்சியகத்தில் காளிங்க நர்த்தனர் உலோக சிலையும், அதான் அந்த கிருஷ்ணர் சிலை, சரிங்களா? அடுத்து ஃப்ளோரிடாவில் உள்ள ஹில் ஹேலக் காட்சியகத்தில் ஸ்ரீதேவி உலோக சிலையும், டெக்சாஸில் உள்ள கெம்பல் கலை அருங்காட்சியகத்தில் விஷ்ணு உலோக சிலையும் இருப்பது கண்டறியப்பட்டது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு இது சிலை தடுப்பு போலீஸ் அவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலிமா இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்போது ஃபஸ்ட்டு திருமங்கை ஆழ்வார் சிலையை மட்டும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதர சிலைகளையும் வந்து மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, இந்த மாதிரி ரீசெண்டாக நம்ம ஆஸ்திரேலியாவில் இருந்த சில இது வந்து நம்மளுடைய பிரதமர் கொண்டு வந்தார் இல்லையா, நெதர்லாண்டில், ஆஸ்திரேலியாவில். ஸோ அதே தான். ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரவை நிகழ்வுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று வந்து கம்ப்ளீட்டாக விளையாட்டுத்துறை ப்ளஸ் இந்த நெடுஞ்சாலைத்துறை. ஸோ நெடுஞ்சாலைத்துறைன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்தில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அனைத்து சாலைகளிலையும் வந்து கண்காணிப்பு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எம்பெட் பண்ண ஒரு ஒரு சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதான் நமக்கு சொன்ன டேட்டா வந்து 18,000 பேர் சாலை விபத்தில் உயிரிழக்கிறாங்க ஆண்டுதோறும். இதை குறைக்க ஆண்டுதோறும் ரூபாய் 500 கோடியில் முதல்வரின் சாலை இயக்க திட்டம் செயல்படுத்தப்பட போகிறவங்க, சரிங்களா? அதே மாதிரி கேரளாவில் உள்ளது போல் சிசிடிவிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை வந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, சரி. அதே மாதிரி சில லைக் ஹைவேஸோட லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோவை, தூத்துக்குடி இணைக்க தொழில் தடச்சாலை, அப்புறம் சென்னை புதுச்சேரி கடல் வழி உயர்நிலைச்சாலை, சென்னை கன்னியாகுமரி இடையே 8 வழிச்சாலை. ஸோ
எல்லாமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் ஆர்டிக்கல்ல பெருசா இல்ல. ஸோ வேற என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னாட்டு கட்டுமான நிறுவனங்களுக்கு போட்டியாக தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் அது ஒரு தினம் தெரிவித்தார். ஸோ அதாவது இப்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது இல்லையா? நீங்கள் டிஎல்எஃப் மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடுக்குமாடி கட்டிடம் எல்லாமே உள்கட்டமைப்பு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது இந்த மாதிரி பண்ணி தராங்க இல்லையா? எல்என்டி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டைஸ்டு. இப்போது அதே மாதிரி கவர்மெண்ட் தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து கடைசியாக ஒன்று இருந்துச்சு இம்பார்ட்டன்ட் பேரவை நிகழ்வில் என்னென்னா, 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 வாரங்கள் இருந்துச்சு. இப்போ அதை 1 இயராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தற்போது 2க்கும் குறைவான குழந்தைகளை கொண்டுள்ள திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு 365 நாட்களும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் திருமணமான பெண் அரசு பணி 12 அதுதான் சேம் தான் வழங்கப்பட்டு வருகிறது. இதை வந்து தேர்டாக ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்டென்ஷன் வந்து தராங்க மகப்பேறு விடுப்பு. ஸோ இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் சொல்லியிருந்தார் அமைச்சர் சரத்குமார். என்னென்னா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து வெற்றிப்பாதை அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆப்பும் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பழைய அரசாங்கம் வந்து ஒரு ஆப் விட்டுருந்தாங்க. அது பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. தேர்வு நண்பனோ ஏதோ ஒன்று. அது என்னன்னு கொண்டு பாருங்கள். ஸோ அதை கூட நம்ம கேட்கலாம். அந்த காலகட்டத்தில் என்ன விட்டுருந்தாங்க, இந்த காலகட்டத்தில் என்ன விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஓகே. ஸோ இதான் இது. அடுத்து அதே மாதிரி அரசு சேவைகளை வந்து இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக 150 அரசு சேவைகள், அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு சேவைகளை வந்து எளிமை ஆளுமை என்ற ஒரு முதல் முயற்சியாக இதை வந்து இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ அர்ஜுனா விருதுகள் வந்து நேற்று வந்து அறிவித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 பேருக்கு அர்ஜுனா விருது. ஓகே. ஸோ இதை வந்து எந்த குழு வந்து இதை டிசைட் பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா தலைமையிலான தேர்வுக்குழு விளையாட்டு விருதுகளுக்கான பரிந்துரைகளை வந்து 6 மாதத்துக்கு முன்பே அவங்க வழங்கிட்டாங்க. ஸோ அந்த விளையாட்டு அமைச்சகம் அதை ரிவ்யூ பண்ணி யார் யார் கொடுக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த விருது பட்டியல். சரியா? அர்ஜுனா விருது யார் யாருக்கு? அர்ஜுனா விருது வாழ்நாள் சாதனையாளர், அப்புறம் துரோணாச்சாரியார் எந்தெந்த பீப்புளுக்கு, துரோணாச்சாரியார் விருது வாழ்நாள் சாதனையாளர். ஸோ இதில் தமிழகத்தை சேர்ந்த அருமை நாயகம் அப்படின்றவருக்கு கால்பந்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேஜஸ்வினி சங்கர் இவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மனப்பாடம் பண்ணிங்க. ஓகே. இதை கூட கேட்கலாம். சரி. கடைசியாக வந்தோம்னா, ஸோ இந்த உடல் பருமன் டேட்டா. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 42.2% பெண்களும் 38.8% ஆண்களும் வந்து உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது மக்கள் நல்வாழ்வுத்துறை நேற்று தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதை கூட ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. அவ்வளோதான் எனக்கு முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு கிளாஸில் சந்திக்கலாம். ஓகே. தேங்க்யூ.